ஹாய் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு இந்த வீடியோவில் லேட்டஸ்ட்டாக சிஓஎஸ் சம்மந்தமாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். சிஓஎஸ்லையும் ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ்லையும் யூகே கவர்மெண்ட் வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கணும். என்னுடைய பேர் ஜனனி. இந்த சேனலில் யூகே சம்மந்தமான பல தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த சேனல் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து யூகேயில் வேலை தேடிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து கட்டாயமாக இந்த மாற்றங்களை பற்றி அறிஞ்சிருக்க வேணும். யூகே கவர்மெண்ட் வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் விசாக்குரிய ஸ்பான்சர்ஷிப் கைட்லைன்ஸை வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும். இது வந்து எப்போவிலேருந்து நடைமுறைக்கு வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எண்ட் ஆஃப் டிசம்பர் அண்ட் ஸ்டார்ட் ஆஃப் ஜனவரி. நீங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வேலையாட்கள் எடுக்கிற ஒரு எம்ப்ளாயராக இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மாற்றங்களை பற்றி நீங்கள் கட்டாயமாக விளங்கி கொள்ள வேணும். இதில் வந்து 3 மெயின் கீ சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கணும். இதில் வந்து முதலாவது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் வந்து எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி ஃபாரின்லேருந்து ஆக்களை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸை நீங்கள் எப்படி அப்ளை பண்ண வேணும்னு சொல்லியிருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் எடுத்த பிறகு ஒர்க்கர்ஸை ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்கீங்கன்னா. மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஸ்பான்சருக்குரிய டியூட்டிஸும் கம்ப்ளைண்ட்ஸும், அதாவது நீங்கள் வந்து உங்களோட ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸை கீப் அப் பண்ணுறதுக்கு என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ண வேணும்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்கீங்கன்னா. இதில் பார்ட் 1 பார்ட் 3 31 டிசம்பர் 2024 அப்டேட் பண்ணப்பட்டிருக்கு. பார்ட் 2 வந்து 1 ஜனவரி 2025 அப்டேட் பண்ணப்பட்டிருக்கு. இதில் வந்து மெயினாக என்ன கீ சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் காஸ்ட்லையும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லையும் நிறைய இம்பார்ட்டண்டான மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் திங்கை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எம்ப்ளாயர்ஸ் வந்து எம்ப்ளாயீஸை லைசன்ஸுக்குரிய பேமெண்ட்டையோ அல்லது சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்புக்குரிய பேமெண்ட்டையோ எம்ப்ளாயீஸுக்கு பாஸ் பண்ண முடியாது. அதாவது இதுக்குரிய பேமெண்ட்ஸை வந்து எம்ப்ளாயீஸை பே பண்ண சொல்லி கேட்க முடியாது. ப்ரீவியஸ்லி யூஸ்வலாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஸ்மால் கம்பெனிஸ் என்ன செய்யணும்னு சொன்னால் லைசன்ஸுக்குரிய காஸ்ட், சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்புக்குரிய காஸ்ட்டை அவங்க வந்து வேலைக்கு எடுக்கிற ஆட்களையே பேமெண்ட் செய்ய சொல்லி கேட்பாங்க. இப்போ வந்து இது ஒரு கிளியரான ஒரு லோவாக கொண்டு வந்திருக்கிறபடியாக இனிமேல் அவைய பே பண்ண சொல்லி கேட்க முடியாது. சிஓஎஸ்க்குரிய காஸ்ட், லைசன்ஸுக்குரிய காஸ்ட் வந்து எம்ப்ளாயர், அதாவது உங்களை ஸ்பான்சர் பண்ணி எடுக்கிற கம்பெனிக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ உங்களை யார் ஸ்பான்சர் பண்ணி எடுக்கணுமோ அவையால் தான் அந்த காஸ்ட்டை பேர் பண்ணணும். அந்த கம்பெனியால் அந்த காஸ்ட்டை பேர் பண்ண முடியலைன்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து வேலையாக்களை ஸ்பான்சர் பண்ணி எடுக்க முடியாது. இதுதான் இதில் வந்து மெயின் சேஞ்ச் கொண்டு வந்திருக்கேன். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் காஸ்ட்டும் கூடியிருக்கு. முதல் சிஓஎஸ்க்குரிய காஸ்ட் வந்து 239 பவுண்ட்ஸாக இருந்தது. இப்போ வந்து மோர் தேன் ஹாஃபாக கூட்டியிருக்கணும். ஸோ அதால் சிறிய கம்பெனிஸ், ஃபைனான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்கிற கம்பெனிஸுக்கு வந்து இதை அஃபோர்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதே நேரம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ரூலை மீறினா அந்த கம்பெனியோட லைசன்ஸ் வந்து ரிவோக்கோ கேன்சல் பண்ணப்படும். இந்த கம்பெனிஸ் வந்து எம்ப்ளாயீஸை பே பண்ண சொல்லி கேட்டுச்சுன்னு சொல்லி சொன்னால் யூகே கவர்மெண்ட் வந்து அவையோட லைசன்ஸை ரிவோக் பண்ணுவினோம்னு சொல்லியிருக்கணும். இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து யூகேயில் இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் யூ டோன்ட் மைண்ட் டு பே, அதாவது நீங்கள் வந்து பே பண்ணி அந்த லைசன்ஸ் ஸ்பான்சரை எடுக்கத்தான் பார்ப்பீங்க. இது வந்து கவர்மெண்ட்டால் கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி சொன்னால் ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணப்படும். மூன்றாவது கீ சேஞ்ச் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ஸ்பான்சர்ஸ் வந்து தங்களுடைய பர்சனல் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்குக்காக ஃபாரின்லேருந்து ஆக்களை ஸ்பான்சர் பண்ணி எடுக்க இயலாது.
இந்த ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸை வந்து பிஸ்னஸ் பர்பஸுக்காக மட்டும்தான் பயன்படுத்தலாம், பர்சனல் யூஸுக்காக பயன்படுத்த இயலாது. ஆனால் டிப்ளோமேட்ஸுக்கு வந்து இது எக்ஸெப்ஷன். டிப்ளோமேட்ஸ் ஹவுஸ் ஹோல்டில் பர்சனல் சர்வன்ட்ஸை வந்து வச்சுருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டிப்ளோமேட்ஸாக இருந்தால் மட்டும்தான் உங்களோட பர்சனல் தேவைக்கு இந்த ஸ்கில்டு ஒர்க்கரை பயன்படுத்தி ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கர்ஸுக்கு ஆக்களை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், எல்லா ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸுக்குமே லெவல் 1 யூசர் ஒரு ஆளை அசைன் பண்ண வேணும். அந்த லெவல் 1 யூசர் வந்து யூகே பேஸ்ட் ரீப்ரசன்டேட்டிவாக தான் இருக்கணும். ஓவர்சீஸில் உள்ள ஒரு ஆளை இதுக்கு வந்து அசைன் பண்ண முடியாது. அடுத்ததாக இன்னும் மாறாமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் வந்து இப்போயுமே அவைலபிளாக தான் இருக்குது. அதில் உள்ள ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா இருந்தால் செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட வந்து ஒரு ஜெனுவினான தேவையோட ஒரு சாலிட் ஃபைனான்ஷியல் பிளான் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் கட்டாயமாக செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவில் வந்து நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கிறதால அதை வந்து அட்வான்டேஜாக எடுத்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணினதால் இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான கிளியர் கைட்லைன் வந்து யூகே கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. உண்மையை சொல்லப்போனால் இந்த மாற்றங்கள் வந்து சிறிய கம்பெனிஸுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்க போகுது. என்னதான் அவை வந்து வெளிநாட்டிலேருந்து ஆக்களை எடுக்க விருப்பப்பட்டாலுமே இந்த சிஓஎஸுக்குரிய ஃபீயை அஃபோர்ட் பண்ண முடியாட்டி அந்த காஸ்ட்டை வந்து எம்ப்ளாயீஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து கண்டுபிடிக்கப்பட்டால் லைசன்ஸ் வந்து ரிவோக் ஆகிறதுக்குரிய ரிஸ்க் கூடுதலாக இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.